Hey hi guys, welcome back to my channel Hana's உலகம். Hana's உலகத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போறோம். அது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்டை வச்சே பண்ணிடலாம். நம்ம ஒன் பை ஒன்னா அப்படியே பார்ப்போம் வாங்க. நான் ஒரு பேனை வச்சு தண்ணி நல்லா சுட்ட உடனே நான் ஒரு பவுல் பாஸ்தா வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பாஸ்தா கூட நீங்கள் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு குழஞ்சாலும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு, ஒரு முக்காப்பாக தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு, இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பட்டரை நல்லா மெல்ட் ஆக்கிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நான் ஒரு 1.5 ஸ்பூன் மைதா வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மைதா வந்து நீங்கள் பட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த சாஸ் பாஸ்தா சூப்பராக இருக்கும். மைதாவோடவே நல்லா பட்டரும் மைதாவும் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் மைதா வந்து வேகணும், அதுக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கும். இந்த டைமில் நான் பால் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் பால் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரேடியாக நம்ம பால் சேர்த்துட்டோம்னா டக்குன்னு கட்டி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள் எப்படி க்ரீமியாக திரண்டு வந்திருக்கு பாதி கப் பாலுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கலந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மீதி வச்சிருக்க பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பால் இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன். 1 கப் பால் போட்டோம், நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சாகியாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வச்சுருக்க இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீமியாக சாஸ் பாஸ்தா இந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் அலுமினியம் இல்லை ஸ்டீல் எடுத்திங்கன்னா ஒட்டி பிடிச்சிக்கும், அது சரியாக வராது. நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அது நல்லா சூப்பராக அப்படியே ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரிகானோ வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கஸ்தூரி மேத்தியை வந்து கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் எடுத்து நல்லா கையில் கசக்கி போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கிண்டுவோம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ சீஸ் வச்சுருக்கோம், மொசரல்லா சீஸு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சீஸ் மெல்ட் ஆகட்டும். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் க்யூபாக போட்டுட்டேன். இந்த மாதிரி க்யூபாக போட்டிங்கன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகாது. நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணியோ இல்லை துருவியோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ண பாஸ்தா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இது காலையில் ஸ்கூலுக்கு கூட குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசிக்காக தான், ஏன்னா நம்ம இதோட ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை. ஸ்பைசஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வீட்லேயே நம்ம பண்ணி கொடுக்கறதுனால நல்ல சூப்பர் டூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீமியோடு இன்னும் க்ரீமியாக சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல, அதுக்காக தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான். டடா, நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் மாற்றிப்போம். சூப்பர் டூப்பர் பாஸ்தா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாகியாக செய்யும்போது அது சூடு ஆறுனாலும் நல்லா அப்படியே பொலபுலான்னு உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் சாகியாகவே ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா சூப்பர் க்ரீமியாக இருக்குது, ஆவி பறக்க பறக்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் ஃபுட் குட் மூட்.